ஆக்சுவலாக வந்து ஆரம்ப புள்ளின்றது வந்து சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட்டாக தான். அன்றைக்கி வந்து ஜாப் இல்லை எனக்கு. ஸோ லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போய் ஆகணும். எம்ப்ளாய்மெண்ட் இருந்து பெருசாக சாதிக்க முடியல. நம்ம எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே க்ரோ ஆக முடியாது. அந்த கம்பெனி என்ன டிசிஷன் எடுக்கிறோம் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த கம்பெனி மேபி நம்ம பிடிக்கலாம் கூட தூக்கிடுவாங்க வேலையை விட்டு, இல்லை பிஸ்னஸ் லாஸில் இருந்தால் கூட நம்மளுக்கு வேலை தூக்கிடுவாங்க. ஸோ நம்ம பொசிஷன் வந்து அவங்களுக்கு தேவையில்லை அவங்க டிட்டர்மின் பண்ணால் நம்ம டிட்டர்மின் பண்ண முடியாது. பட் பிஸ்னஸ் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில். ஸோ எனக்கே நான் பிஸ்னஸில் வந்தேன்னா சுற்றி இருக்கவங்க வந்து நம்மளை பார்த்த பார்வைகள், உங்கள் பாவம் இவங்களால் முன்னுக்கு வர முடியாது, இல்லை இவனா கடைசி பண்ணி இப்படி தான் இருப்பான், நம்மளை வந்து வேல்யூ லோவாக பார்த்த விஷயங்கள் நான் படித்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியும். சுற்றி இருக்கவங்க வந்து இன்னமும் பிஸ்னஸில் வந்து வந்துட்டேன் ஏதோ வந்துட்டான் இன்னும் பார்ப்போம் எத்தனை நாளைக்கு சஸ்டெயின் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படி தான் பார்க்குறாங்க. ஓகே, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், ஒரு வீடு வாங்கணும், ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் போய் அவுட்டரில் எங்கேயாச்சும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி செட்டில் ஆகிடும். ஓகே, ஸ்ட்ரக்சராக கொண்டு வராங்க. பிஸ்னஸ் பண்ணாலும் அப்படி திங்க் பண்ண முடியாது. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறேன் போய் ஃபார்ம் ஹவுஸ் போய் செட்டில் ஆக முடியாது. அவனால் ஓகே ஓகே நம்ம லெகசி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓ நைஸ். ரத்த சிந்தி வேலை பார்த்துருப்போம். ஏன்னா அவனோட கம்பெனி, அவனோட உழைப்பு, அவனோட பேபி அது ஆக்சுவலி. ஆமாம். ப்ளஸ் வந்து அதை வந்து ஒரு சின்னதுலேருந்து மேலே கொண்டு வரப்போ அதை விட்டுட்டு போக முடியாது. ஓகே, டேடி கொடுத்துட்டு வந்து போக முடியாது. ஸோ அதனால வந்து பிஸ்னஸ் ரிட்டைர்மெண்ட்னு ஒன்று இல்லை. ஓகே, ஆமாம்.